இது ஒரு சுவாரஸ்யமான குள்ளனின் கதை. கேட்டு மகிழுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏழை விறகு வெட்டி ஒருவன் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 7 மகன்கள் இருந்தனர். அவன் எவ்வளவோ கடுமையாக உழைத்தும் அவர்கள் பல நாட்கள் பட்டினி கிடந்தார்கள். ஒரு நாள் இரவு அவனுடைய மகன்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர். மனைவி அவனிடம், வயறார உண்டு இத்தனை நாட்கள் ஆகின்றது. நம் மகன்களை காட்டில் விட்டு விட்டு வந்து விடுங்கள். இருப்பதை கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழலாம். நீ சொன்னபடியே செய்கிறேன். நாளை அவர்களுக்கு உணவு சமைத்து வை என்றான் கணவன். கடைசி மகனான குள்ளன் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். விடியற்காலையில் எல்லோரும் முன் எழுந்தான். அவன் ஆற்றங்கரைக்கு சென்று அங்கிருந்த சிறு கூழாங்கற்களை எடுத்தான். சட்டை பை நிறைய அவற்றை போட்டு கொண்டான். வீடு திரும்பினான். அவன் தாயும் தந்தையும் அண்ணன்களும் அவனுக்காக காத்திருந்தனர். ஏன் இவ்வளவு நேரம்? அம்மாவிடம் உன் பங்கு அடையை வாங்கிக் கொள். காட்டில் போய் நாம் சாப்பிடலாம். இன்று நாம் எல்லோரும் விறகு வெட்டச் செல்கின்றோம் என்றான் விறகு வெட்டி. எல்லோரும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார்கள். கடைசியாக சென்றான் இந்த குள்ளன். தன் பையில் இருந்த கூழாங்கல்லை வழி எங்கும் போட்டுக்கொண்டே வந்தான். நீண்ட தூரம் நடந்து காட்டின் நடுப்பகுதிக்கு வந்தார்கள். இனி என்ன முயன்றாலும் தன் மகன்களால் வீட்டை அடைய முடியாது. அவர்களை ஏமாற்றி விட்டு புறப்பட வேண்டும் என்று நினைத்தான் அவன். நீங்கள் விளையாடிக் கொண்டிருங்கள். நான் சிறிது தூரம் சென்று நல்ல மரமாக பார்த்து வெட்டி வருகின்றேன். இருட்டியதும் வீட்டிற்கு போகலாம் என்றான் அவன். அவர்களும் மகிழ்ச்சியாக விளையாடத் துவங்கினார்கள். அருகில் இருந்த மரத்தில் ஒரு கட்டையை தொங்கவிட்டான் அவன். காற்று அடிக்கும் போதெல்லாம் மரத்தில் அது மோதியது. விறகு வெட்டுவது போல ஓசை கேட்டது. மகன்களுக்கு தெரியாமல் வீடு வந்து சேர்ந்தான் அந்த விறகு வெட்டி. அவர்கள் நீண்ட நேரம் விளையாடி கொண்டு இருந்தார்கள். இருட்ட துவங்கியது. என்றான் மூத்தவன். எல்லோரும் விறகு வெட்டும் ஓசையை கேட்ட இடத்திற்கு நடந்து வந்தனர். என்று அலறினான் இரண்டாம் அவன். என்று ஆறுதல் சொன்னான் குள்ளன். நிலவு வெளிச்சம் பட்ட பகல் போல் காய்ந்தது. வழியெங்கும் போட்டு வந்த கூழாங்கல்லை அடையாளமாக கொண்டு நடந்தான் குள்ளன். எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள். வீட்டில் தன் மனைவியிடம், நம் குழந்தைகள் காட்டில் எப்படி தவிப்பார்களோ தெரியவில்லை என்றான் அவன். எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? நம் கண் எதிரில் ஏன் அவர்கள் இவ்வளவு துன்பப்பட வேண்டும்? அதனால் நான் அவர்களை காட்டில் விட்டு வர சொன்னேன். அவர்கள் எங்காவது நலமாக இருக்கட்டும். நான் உணவு சமைக்கின்றேன். வாருங்கள், இருவரும் சாப்பிடலாம் என்றாள் அவள். நள்ளிரவு நேரம். இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டது. யார் இந்த நேரத்தில்? போய் கதவை திற என்றான் அவன். கதவை திறந்தாள் அவள். தன் மகன்களை கண்ட அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. சமைத்து வைத்திருந்த உணவை அவர்களுக்கு பரிமாறினாள். சாப்பாடு முடிந்தது. நடந்து வந்த களைப்பால் அவர்கள் தூங்கத் தொடங்கினார்கள். விறகு வெட்டிக்கும் அவன் மனைவிக்கும் சாப்பிட உணவில்லை. நம் மகன்கள் வந்து விட்டார்களே, இப்பொழுது என்ன செய்வது என்று அவன் கேட்டான். நிலா வெளிச்சத்தில் வழி கண்டுபிடித்து வந்து விட்டார்கள். அமாவாசை என்று மீண்டும் அவர்களை அழைத்து செல்லுங்கள். இன்னும் அதிக தூரம் சென்று விட்டு வாருங்கள். அவர்களால் திரும்ப வரவே முடியாது என்றாள் அவள். அமாவாசை வந்தது. விடியற்காலையில் தன் மகன்களை அவள் எழுப்பினாள். காட்டிற்கு விறகு வெட்ட அப்பாவுடன் நீங்களும் செல்லுங்கள். மதிய உணவிற்காக உங்கள் எல்லோருக்கும் அடை சுட்டு வைத்திருக்கின்றேன். நேரமாகிவிட்டது, எல்லோரும் சீக்கிரம் கிளம்புங்கள் என்று அவசரப்படுத்தினான் விறகு வெட்டி. அவர்களுடன் கடைசியாக சென்றான் குள்ளன். தன் கையில் இருந்த அடையை சிறு சிறு துண்டுகளாக ஆக்கினான். வழி எங்கும் அதை போட்டுக்கொண்டே சென்றான். அவன் போட்டு வந்த அடைகளை குருவிகளும் எறும்புகளும் சாப்பிட்டு விட்டன. விறகு வெட்டி அவர்களை வழக்கம் போல விளையாடச் சொன்னான்.
கட்டையை தொங்க விட்டுவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். இருட்டத் துவங்கியது. எல்லோரும் தந்தையை காணாது திகைத்தனர். நான் வழிகாட்டுகின்றேன், நீங்கள் எல்லோரும் கவலைப்படாதீர்கள் என்றான் குள்ளன். வழி தெரியாமல் அவன் அங்கும் இங்கும் அலைந்தான். பக்கத்தில் இருந்த பெரிய மரத்தின் மேல் ஏறினான். தொலைவில் விளக்கு வெளிச்சம் ஒன்று தெரிவதை பார்த்தான். கீழே இறங்கிய அவன், அண்ணன்களே, சிறிது தொலைவில் வெளிச்சம் தெரிகின்றது. கண்டிப்பாக அங்கே வீடு இருக்கின்றது. நாம் அங்கே சென்று இன்று இரவு தங்குவோம் என்றான் குள்ளன். எல்லோரும் வெளிச்சம் வந்த இடத்தை நோக்கி நடந்தார்கள். அவர்கள் கண்களுக்கு பெரிய வீடு தெரிந்தது. அது ஒரு அரக்கனின் வீடு. அரக்கனும் அவனுடைய 7 மகன்களும் வெளியே சென்றிருந்தார்கள். அரக்கனின் தாய் மட்டும் அப்பொழுது வீட்டில் இருந்தாள். குள்ளன் கதவை தட்டினான். அரக்கி கதவை திறந்தாள். 7 சிறுவர்களை பார்த்ததும் அவள் நாக்கில் எச்சி ஊறியது. பாட்டி, இந்த காட்டில் நாங்கள் வழி தவறி வந்துவிட்டோம். இன்று இரவு மட்டும் நாங்கள் இங்கே தங்கி செல்கின்றோமே என்றான் குள்ளன். இங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக தங்கலாம். இன்னும் சிறிது நேரத்தில் என் மகனும் என் 7 பேரன்களும் வந்து விடுவார்கள். உங்களை பார்த்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் களைப்பாக இருக்கின்றீர்கள். அந்த அறை என் பேரன்கள் தூங்கும் அறைதான். அங்கே சென்று நிம்மதியா தூங்குங்கள் என்று மிகவும் இனிமையாக பேசினாள் அந்த கிழவி. அவர்களும் அந்த அறையில் சென்று படுத்தார்கள். சிறிது நேரத்தில் அரக்கனும் 7 மகன்களும் அங்கே வந்தனர். 7 பேரன்களின் தலையிலும் கிரீடம் அணிவித்தாள் அவள். நீங்கள் சென்று அவர்கள் பக்கத்தில் படுத்து தூங்குங்கள் என்றாள். அவர்களும் சென்று சிறுவர்கள் பக்கத்தில் படுத்தனர். தன் மகனை பார்த்து கிழவி, இன்று நமக்கு நல்ல வேட்டைதான். 7 சிறுவர்கள் வழி தவறி இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை ஏமாற்றி நம் பேரன்கள் தங்கும் அறையில் தூங்க வைத்திருக்கின்றேன். பெரிய அண்டாவில் கறிக்குழம்பு வைக்கின்றேன். குழம்பு கொதித்து வந்ததும் நீ அந்த 7 பேரையும் தூக்கி வந்து இதில் போட்டுவிடு. அவர்கள் நன்றாக வெந்ததும் நாம் வயிறார உண்போம். மீதி உள்ளதை பொழுது விடிந்ததும் பேரன்கள் சாப்பிடட்டும் என்றாள். அம்மா, எனக்கு பசி உயிர் போகின்றது. சீக்கிரம் அண்டாவை அடுப்பில் வை. அந்த அறையில் என் மகளும் படுத்திருக்கின்றார்களே. இருட்டில் எப்படி அந்த சிறுவர்களை மட்டும் தூக்கி வருவது? விழித்து கொண்டால் தப்பித்து விடுவார்களே என்று கேட்டான் அந்த அரக்கன். அதை நீ எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காகத்தான் என் பேரன்களின் தலையில் மட்டும் கிரீடம் அணிந்து உள்ளேன் என்றாள் அவள். குள்ளனுக்கு திடீரென்று விழிப்பு வந்தது. கிழவியின் 7 பேரன்களும் தலையில் கிரீடத்துடன் படுத்திருப்பது அவனுக்கு தெரிந்தது. ஏன் இவர்கள் கிரீடத்துடன் தூங்க வேண்டும்? ஏதோ சூழ்ச்சி நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டான். அவர்கள் தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்தான். தன் அண்ணன்களின் தலையில் அவற்றை அணிவித்தான். தன் தலையிலும் கிரீடத்தை அணிந்து கொண்டான். என்ன நடக்கின்றது என்பதை விழித்திருந்து பார்த்தான். சிறிது நேரத்தில் அரக்கன் உள்ளே நுழைந்தான். கிரீடம் அணிந்திருந்த சிறுவர்களை ஒவ்வொருவராக தூக்கிச் சென்றான். கொதிக்கும் குழம்பில் அவர்களை போட்டான். நடந்ததை பார்த்த குள்ளன் திகைத்தான். தன் அண்ணன்களை மெதுவாக எழுப்பிய அவன், அரக்கனின் வீட்டில் சிக்கிக் கொண்டோம். உடனே தப்பிச் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நம்மை கொன்று விடுவார்கள் என்றான். இதை கேட்டு எல்லோரும் பயந்தனர். அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். சமைத்த கறியை அரக்கனும் கிழவியும் சுவைத்து சாப்பிட்டார்கள். பிறகு இருவரும் குறட்டை விட்டு தூங்க துவங்கினர். பொழுது விடிந்தது. அரக்கனை எழுப்பினாள் கிழவி. என் பேரன்களை அழைத்து கொண்டு வா. அவர்களும் மகிழ்ச்சியாக வந்து சாப்பிடட்டும். அம்மா, இங்கு யாரும் இல்லையே என்று அலறினான். அங்கு வந்த அவளுக்கு உண்மை புரிந்தது. ஐயோ, அந்த சிறுவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். நம் குழந்தைகளை கொன்று நாமே தின்றிருக்கின்றோம் என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு ஓவென்று அழுதாள். கொதிக்கும் குழம்பில் என் குழந்தைகளையா போட்டேன்? அவர்களையா சாப்பிட்டேன்? என்ன கொடுமை இது! இனி நான் என்ன செய்வேன் என்று சுவரில் மோதிக்கொண்டு அழுதான் அவன். இருவரும் நீண்ட நேரம் அழுதார்கள். ஒருவாறு மனம் தேறிய அரக்கன், என் குழந்தைகளை கொன்றவர்கள் அந்த சிறுவர்கள்தான். என்னிடமிருந்து அவர்கள் தப்பவே முடியாது. எங்கு இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடிப்பேன். கொன்று தின்று பழி என்று தீர்ப்பேன். கோபத்தில் பற்களை நரநரவென்று கடித்தான். என் மந்திர செருப்பை எடுத்துக்கொண்டு வா.
என்று கத்தினான் அவன். கிழவியும் செருப்பை கொண்டு வந்தாள். அதை போட்டுக்கொண்டு புறப்பட்டான். என்றான் குள்ளன். எல்லோரும் நீண்ட தூரம் ஓடி வந்தனர். என்றான் மூத்தவன். என்றான் குள்ளன். எல்லோரும் பதுங்கிக் கொண்டனர். அரக்கனின் காலடி ஓசை அவர்களுக்கு கேட்டது. எல்லோரும் நடுங்கினார்கள். அங்கு வந்த அரக்கன் எல்லா திசைகளிலும் பார்த்தான். அவர்கள் பதுங்கி இருப்பது அவன் கண்களுக்கு தெரியவில்லை. ஏ மந்திர செருப்பே, இங்குதான் அவர்கள் இருப்பார்கள் என்று என்னை அழைத்து வந்தாயே, இங்கு அவர்களை காணோமே, நீயும் என்னை ஏமாற்றுகிறாயா என்று சொல்லிவிட்டு அங்கேயே படுத்தான். களைப்படைந்த அவன் குரட்டை விட்டு தூங்க துவங்கினான். இதை பார்த்த குள்ளன், என்றான். எல்லோரும் எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு, நீ என்ன நினைக்கின்றாயோ அப்படியே செய் என்றார்கள். வெளியே வந்தான் குள்ளன். அரக்கனின் காலில் இருந்த செருப்பை கழட்டினான். அவற்றை தன் காலில் அணிந்து கொண்டு என்றான். எல்லோரும் எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு, நீ என்ன நினைக்கின்றாயோ அப்படியே செய் என்றார்கள். வெளியே வந்தான் குள்ளன். அரக்கனின் காலில் இருந்த செருப்பை கழட்டினான். அவற்றை தன் காலில் அணிந்து கொண்டு என்று சொல்லிவிட்டு நடந்தான். மந்திர செருப்பு அவனை அரக்கனின் வீட்டின் முன் நிறுத்தியது. என்று கத்தினான் அவன். கதவை திறந்தாள் கிழவி. என்று அலறினாள் அவள். பெரிய சாக்கு பையில் பொற்காசுகளை நிரப்பி அவனிடம் தந்தாள். அந்த பையை வாங்கிய அவன், என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். மந்திர செருப்பின் உதவியால் அண்ணன்கள் இருந்த இடத்தை அடைந்தான் அவன். அரக்கன் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டு இருந்தான். என்றான் குள்ளன். அண்ணன்கள் எல்லோரும் குள்ளனை நன்றாக பிடித்து கொண்டார்கள். என்றான் அவன். சிறிது நேரத்தில் எல்லோரும் வீட்டை அடைந்தார்கள். அவர்கள் தந்தையும் தாயும், மகன்களே, காட்டில் என்ன பாடுபடுகின்றீர்களோ, வறுமையினால் தான் இந்த கொடுமையை செய்துவிட்டோம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கதவு தட்டும் ஓசை கேட்டு அவர்கள் கதவை திறந்தார்கள். 7 மகன்களும் நிற்பதைக் கண்டு அவர்களை கட்டி தழுவி கொண்டனர். என்றான் குள்ளன். சாக்கை பிரித்தான். விறகு வெட்டி அதற்குள் ஏராளமான பொற்காசுகள் மின்னின. எதிர்பாராமல் கிடைத்த இந்த நல்வாழ்வை எண்ணி எல்லோரும் மகிழ்ந்தார்கள். தூக்கம் கலைந்து எழுந்தான் அரக்கன். தன் காலில் மந்திர செருப்பு இல்லாததைக் கண்டு திடுக்கிட்டான். எப்படியோ துன்பப்பட்டு தன் வீட்டை அடைந்தான். வாசலிலேயே காத்திருந்த அவன் தாய், என்னம்மா சொல்லுகின்றாய்? நாம் சேர்த்து வைத்த பொற்காசுகள் போய்விட்டனவா? என்ன நடந்தது என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அவன். நடந்ததையெல்லாம் சொன்னாள் அரக்கி. அம்மா, அந்த சிறுவர்கள் நம்மை நன்றாக ஏமாற்றி விட்டார்கள். நாமே நம் அருமை குழந்தைகளை கொன்றுவிட்டோம். என் மந்திர செருப்பை இழந்து விட்டேன். சேர்த்து வைத்த பொற்காசுகளும் போய்விட்டன.
என்ன செய்வது என்று அழுது கொண்டே கேட்டான் அவன். மகனே, ஒரே ஒரு நாள் அவர்கள் இங்கே இருந்தார்கள். நமக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டு விட்டது. இனி அவர்கள் வழிக்கே போகாமல் இருப்பது நமக்கு நல்ல என்று அறிவுரை சொன்னாள் அவள். விறகு வெட்டி தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ துவங்கினான்.